My dear students, last class நம்ம forfeiture பார்த்தோம். ஸோ forfeiture allotmentல வரல, ஃபர்ஸ்ட் காலில் வரல. அதே நேரத்தில் கால்ட் அப் வேல்யூ வந்து 10 ரூபா ஷேருக்கு 8 ரூபா இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டமான கொஷினாக அது கான்செப்ட் கொஞ்சம் டெப்த்தாகவே டீச் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா forfeiture மட்டும் இல்லாமல் வாட் டஸ் இட் மீன் forfeiture? forfeiture என்ன சொன்ன பாருங்க, தமிழில் உறுப்பிழப்புன்னா யார் பங்குகள் மீது பணம் செலுத்தவில்லையோ அவர்கள் மீது இருந்த அந்த பங்குகளை கேன்சல் பண்ணுறது. அவங்க பேரில் இந்த ஷேர்ஸை வந்து கேன்சல் பண்ணுறது, அதை forfeiture அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா forfeit பண்ணது இல்லாமல் அதை வேற ஒருத்தருக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ ரீஇஷ்யூ பண்ணும்போது அங்கே ரீஇஷ்யூடுன்னு வந்தாலே அந்த மூணாவது என்ட்ரி வரும் அப்படின்றது லாஸ்ட்டு 2 ப்ராப்ளம்ஸ்லையும் நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தேன். இந்த 3 என்ட்ரியுமே டீஃபால்ட்டாக நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த 3 என்ட்ரியை இப்போ நான் ரெடிமேடாக போட்டு வச்சேன். ஓகேங்களா? இப்போ கொஷின் போயிடலாம். ஸோ கொஷின் நம்பர் 10 பேஜ் நம்பர் 259. அப்போ கொஷின் நம்பர் 10 பேஜ் நம்பர் 259ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கௌதம் லிமிடெட் forfeited எவ்வளோ ஷேர் பாருங்கள், 500 ஈக்விட்டி ஷேர்ஸை forfeit பண்ணுறாங்க. கௌதம் லிமிடெட் வந்தாலே அது நேம் ஆஃப் த கம்பெனி, சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. அப்போ 500 ஷேரை forfeit பண்ணிட்டாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ இல்லைங்க 10 rupees அட் பார். ஏன் அதை forfeit பண்ணியிருக்காங்கன்றது ரீசன் சொல்லியிருக்காங்க. ஹெல்டு பை ராகவ். அந்த 500 ஷேரை forfeit பண்ணாங்க இல்லைங்களா, அந்த ஷேர் யார் வாங்கியிருந்தாருங்க? மிஸ்டர் ராகவ் அப்படின்ற ஒரு பர்சன் வாங்கியிருந்தாரு. அவர் ராகவ் கையிலேருந்து அதை forfeit பண்ணிடுறாங்க. forfeit பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் த ஃபைனல் கால் கட்டலையும். அவர் எவ்வளோ கட்டல, 10 ரூபாவில் 2 ரூபா கட்டல. ஸோ உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிச்சு. அப்போ எவ்வளோ கட்டிட்டார் பாருங்க, எவ்வளோ கட்டிட்டாருங்க 10 rupees. அங்கே எதை கட்டிட்டாருங்கன்னா 10 rupeesல 2 rupees ஃபைனல் கால் கட்டலாம். இப்போ என்ன கட்டிட்டார் பாருங்க, 8 rupees கட்டிட்டார். அந்த ஒரு 2 rupees அவர் கட்டிட்டு இருந்தாருங்கன்னா இல் பிகம் அந்த கம்பெனியோட பர்மனன்ட் ஷேர் ஹோல்டர் ஆயிருப்பார். 500 ஷேர்ஸ்க்கு இந்த 2 ரூபா பாவம் கட்டல. அது என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியல. சரி, அதை கட்டிட்டல. அதை கட்டாததில் அவங்க ரிப்பீட்டடாக ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. ரிமைண்ட் பண்ணி அவங்க கட்டலைன்னு அவர் பேரில் இந்த ஷேரை கேன்சல் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஷேர்ஸை forfeit பண்ணியிருக்காங்க. forfeit பண்ணி இதோட நிறுத்திருந்தாங்கன்னா இந்த என்ட்ரியோட முடிச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? இந்த என்ட்ரியோட முடிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரீஇஷ்யூடு டு மிஸ்டர் மதன். அப்போ வேற ஒருத்தருக்கு அதே ₹8 per share. அப்போது அந்த மதன்ன்ற வேற ஒரு நபருக்கு அந்த forfeit பண்ண ஷேரை 8 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த 8 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, ரீஇஷ்யூடுனாலே இங்கே பேங்க் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்ற வார்த்தை போடணும். அந்த என்ன அமௌண்ட் ரீஇஷ்யூடுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன அமௌண்ட் ரீஇஷ்யூ பாருங்கள், ₹8 per share அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீஇஷ்யூடு. அப்போ ரீஇஷ்யூடு ₹8 per shareன்னு இந்த ரீஇஷ்யூடுன்ற வார்த்தைக்கு இங்கே அமௌண்ட்டை போட போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ என்ட்ரிஸாக போடலாமா? அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்போ இங்கேயும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது பாருங்கள். இந்த 2 என்ட்ரி ரொம்ப சிம்பிளுங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட் பண்ணிங்களா, இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கிரெடிட் பண்ணுங்க. எங்கள் forfeited shares கிரெடிட் பண்ணிங்களா, இங்கே forfeited shares டெபிட் பண்ணுங்க. இங்கே ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட்மெண்ட் வருமா? போன ப்ராப்ளம் போட்டோம், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டே பேமெண்ட் வரல, அதனால அலாட்மெண்ட்டு போட்டோம். பட் இங்கே வெறும் எதை மட்டும்தான் பே பண்ணேன்றாங்க பாருங்கள், என்ன மட்டும்தான் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் த ஃபைனல் கால். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, வெறும் ஃபைனல் கால் மட்டும் பே பண்ணுங்க. என்ன காலுங்க? ஃபைனல் கால் மட்டும்தான் பே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இதே சார்ட்டாக போடுறோம் பாருங்க. 500 ஈக்விட்டி ஷேர்ஸு இது வாங்கினது யார் பாருங்க, ராகவ் இஸ் த ஷேர் ஹோல்டர், சரிங்களா? அப்போது கௌதம் லிமிடெட் கம்பெனி இந்த 500 ஈக்விட்டி ஷேர்ஸு எதை பே பண்ணிட்டார் பாருங்க, ₹10 each. எவ்வளோ பே பண்ணிட்டார் பாருங்க, ₹8 வரைக்கும் பே பண்ணிட்டார். ஓகேங்களா? இதை மட்டும்தான் பே பண்ணல, ஃபைனல் கால் ₹2 மட்டும்தான் பே பண்ணல. எவ்வளோ பே பண்ண பாருங்க, 2 மட்டும்தான் பே பண்ணல. அப்போ இந்த 2 பே பண்ணவங்க இந்த 500 ஈக்விட்டி ஷேர்ஸையும் என்ன பண்ணுறாங்க பாருங்க, இதை forfeited. அப்போது forfeit பண்ண அந்த ஷேர்ஸை என்ன பண்ணுறாங்க பாருங்க, அந்த ரீஇஷ்யூடு டு யார் பாருங்க, மிஸ்டர் மதன். அப்போ ரீஇஷ்யூ டு மதன் அட் என்ன பாருங்க, அட் ₹8க்கு ரீஇஷ்யூ பண்ணி அட் ₹8 per share. ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்போது இங்கே இது ஃபுல்லி பெய்டு 8 + 2 டோட்டலாக 10 இல்லைங்களா? அப்போ ஃபுல்லி பெய்டுனா தட் இஸ் ஃபுல்லி கால்ட் அப். கம்பெனி ஃபுல்லாக கால்ட் அப் பண்ணிட்டாங்க. கால்ட் அப் பண்ணதில் 8 ரூபா அவர் கட்டலை.
பட் சாரி 2 ரூபா அவர் கட்டல, பட் 8 ரூபா அவர் கட்டியிருக்காரு. அப்போ ஃபுல்லி கால்ட் அப்னா அதே 10 வரும். போன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கவுண்ட் பண்ணேன், அப்ளிகேஷன் எல்லாருக்கும் பஸ் கால் கவுண்ட் பண்ணேன்னா 8 rupees தான் வந்தது. அப்போ கால்ட் அப் வேல்யூ அந்த கால்ட் அப் வேல்யூ தான் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். பட் இங்கே ஃபுல்லி கால்ட் அப், அப்போ ஃபுல்லி கால்ட் அப்னா வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ பாருங்க 10 rupees, அப்படியே 10 இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ பாவம் எதை மட்டும் தான் கட்டல, ஃபைனல் கால் தான் கட்டல. ஸோ ₹2 அந்த ஃபைனல் கால் இங்கே போட்டுருங்க. அப்போது எவ்வளோ அமௌண்ட் கட்டிகிட்டு இருக்காரு? 8 rupees கட்டிகிட்டு இருக்காரு. அப்போ 8 rupees கட்டிகிட்டு இருக்காருன்னா அப்போ எவ்வளோ ஷேர்ஸை ப்ரொஃபிட் பண்ணுறாங்க? 500. அப்போ இங்கேயும் 500 போட்டுருங்க, இங்கேயும் 500 போட்டுருங்க, 500 இங்கேயும் போட்டுருங்க. ஓகேங்களா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஆல்வேஸ் இட் ஷுட் பி மல்டிபிள் வித் த கால்ட் அப் வேல்யூ ஆர் ஃபேஸ் வேல்யூ. இப்போ ஃபுல்லி கால்ட் அப்னா இருக்கிற ஃபேஸ் வேல்யூ அப்படியே போடுங்க. ஓகேங்களா? அப்போ 500 × 10 என்ன பாருங்கள் 5000 வருது டெபிட்டில். ஓகேங்களா? அப்போது 500 × 8 எவ்வளோ கட்டிட்டார் பாருங்க 4000 பாவம் கட்டிகிட்டு இருக்காங்க. வெறும் எவ்வளோ தான் கட்டல பாருங்கள் 500 × 2 rupees ஃபைனல் கால் மட்டும். அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கட்ட விட்டுட்டு இருப்பார். ஸோ அது கட்ட விட்டாதால அந்த ஷேரை கம்பெனி ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க, அவர் பேரில் அந்த ஷேரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ கேன்சல் பண்ண எல்லா ஷேர்ஸுமே ஃபுல்லுமே ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்களா? ஆமாம். அப்போது இது ஃபோர்ஃபீட்டட் 500 ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ ரீஇஷ்யூட் என்ன பாருங்கள் 500 ஷேர்ஸுமே ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்போது அங்கே என்ன சொல்லி ஃபோர்ஃபீட்டட் அண்ட் ரீஇஷ்யூட் டு மதன், அதே நம்பர் ஆஃப் 500 ஷேர்ஸு ரீஇஷ்யூட் டு மதன் சொல்கிறாங்க. அப்போ ரீஇஷ்யூட் டு மதன் என்ன பாருங்கள், அப்போ இங்கே என்ன பாருங்கள் 500 இன்ட்டு வாட் இஸ் த ரீஇஷ்யூ வேல்யூ 8 rupees சொல்லியிருக்காங்க. அப்போ 8ன்னு போட்டுருங்க. அப்போ இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லைங்களா? அப்போ என்னன்னு போடுங்க 500 × 10 அப்படின்னு போடுங்க. அப்போ இங்கே என்ன பாருங்கள் 500 × 2 அப்படின்னு பார்க்குறேன். அப்போ 500 × 2ன்னு பார்க்குறீங்க. அப்போ என்ன பாருங்கள் 500 × 8 ரீஇஷ்யூ, மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணதில்லை. 500 × 8 என்ன பாருங்கள் 4000. அப்போ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் எடுத்தார். அப்போ 500 × 2 அப்போது 10 ரூபா ஷேரை வெறும் 8 ரூபாய்க்கு தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ 2 ரூபா கம்மியான ப்ரைஸ் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ 1000 rupees. ஆக்சுவலி அதோட ஃபேஸாக என்ன பாருங்கள் 10 rupees 500 × 10 5000 rupees பணம் வந்துருக்கணும். ஆனால் 5000 rupeesல 8000 தான் வந்திருக்கு. என்ன 10 ரூபா ஷேரை 8 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. 8 ரூபாய்க்கு பணத்துக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, இது கிளியர் ஆச்சு. அப்போது இது பார்ஷியல் ரீஇஷ்யூடாக ஃபுல்லி ரீஇஷ்யூடாக பாருங்கள் 500 ஷேரை ப்ரொஃபிட் பண்ணாங்க, அதே 500 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே கடைசி என்ட்ரி இந்த மாதிரி ஃபுல்லி ரீஇஷ்யூட் இருந்ததுங்க. இந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அமௌண்ட் இருக்கீங்க கிரெடிட் அமௌண்ட்டும், இந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அமௌண்ட் இருக்கீங்க 1000, இதை மைனஸ் பண்ணி 3000ன்னு காமிச்சாலே போதும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோர்ஃபீட்டட் கெயின் இருக்குது, ஏன்னா ஃபோர்ஃபீட்டட் கிரெடிட் சைடு இருக்குது கெயின் இது ஃபோர்ஃபீட்டட் லாஸ். 2 ரூபா 10 ரூபா ஷேர் 8 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க, 2 ரூபா லாஸ் இல்லையா? அப்போ 4000 - 1000 3000 அப்படின்னு போடலாம். பட் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் வே சொல்லிடுறேன். இங்கே ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸில் எவ்வளோ கெயின் பாருங்கள் 8 rupees. அப்போ இங்கே ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸில் எவ்வளோ லாஸ் பாருங்கள் 2 rupees. அப்போது ₹8லேருந்து ₹2 மைனஸ் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் த பேலன்ஸ் ₹6 இருக்குது. அப்போ 6 × how many ஷேர்ஸ் பாருங்கள், எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க 500 ஈக்விட்டி ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 500 ஷேர்ஸ் வந்து தே ஆர் ரீஇஷ்யூ. அப்போ 500 × 6 என்ன பாருங்கள், அதை 3000 காமிச்சிருங்க. இது ஃபுல்லி ரீஇஷ்யூனாலும் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்ஷியல் ரீஇஷ்யூனாலும் உங்களுக்கு கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்ஷியல் ரீஇஷ்யூனா என்னென்னா, இப்போ 500 ஷேர் ப்ரொஃபிட் பண்ணுறாங்கன்னா அதில் அதோட கம்மியான ஷேர்ஸ், அதாவது 300 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ 200 ஷேர்ஸ் கம்பெனி ரீட்டைன் பண்ணுவாங்க. அது அந்த ஸ்டேஜெல்லாம் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபுல்லி ரீஇஷ்யூ 500 ஷேர்ஸ் கேன்சல் பண்ணுறாங்க அந்த பேரில், அந்த ஷேரோட பேரில் 500 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ இது ஃபுல்லி ரீஇஷ்யூன்றதுனால எவ்வளோ ரீஇஷ்யூடு ஷேர்ஸ் இருக்கும், அந்த ரீஇஷ்யூட் ஷேர்ஸ் 500 ஷேர்ஸ் ரீஇஷ்யூடு இல்லைங்களா, அந்த ரீஇஷ்யூடு ஷேர்ஸ் என்ன இருக்கும், அந்த ரீஇஷ்யூடு ஷேர்ஸ் இன்ட்டு இந்த ஃபோர்ஃபீச்சர் கெயின் 8 rupees, ஃபோர்ஃபீச்சர் லாஸ் 2 rupees. அப்போ 8 - 2 6. அப்போ 6 × 500 ஷேர்ஸ் போட்டு ரீஇஷ்யூடு ஷேர்ஸை கணக்கு எடுத்துட்டாங்கன்னா இப்போ 500 × 6 3000. ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் இது வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் ரீஇஷ்யூ, அதை ப்ரொஃபிட் பண்ண ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணால் அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதும் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.